உச்சநீதிமன்றத்துல இதோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜுங்க வந்து 15 வருஷத்துக்கு அனுபவத்துல இருக்காங்க. அந்த நீதித்துறையில நீதியை வழங்கிட்டு இருக்கிறவங்க 15-20 வருஷத்துக்கு மேல அந்த இருக்கிறவங்க தான் மகேஸ்வரி, நீதி அரசன் மகேஸ்வரி. அவங்க வந்து ஷாக் ஆகி போயிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அவ்வளோ நீங்க வந்து ரொம்ப நடுநிலைமையா, கத்தியின் கூர்மை போன்ற நடுநிலைமையா நீங்க செயல்படக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அட்வொகேட்டு, அப்படி இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்க கேள்வி கேட்டாங்களே ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்கள், என்ன கேள்வி கேட்டாங்க? 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல 30 பேரை வந்து உடல் கூராய்வு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. உடல் கூராய்வு செஞ்சதுல வந்து எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ண ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60 உடல் கூராய்வுல காப்பி பேஸ்ட் பண்ண இதுல அந்த மெஷர்மெண்ட் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி சிசிடிவி புட்டேஜ பார்த்தா பாடியினோட மெஷர்மெண்ட் எடுக்கணும், எவ்வளவு ஹைட்னு சொல்லி வித் இதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதெல்லாம் எடுக்கவே இல்லை. எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டையும் வந்து பாப்பாங்க சிபிஐ. இவர் தான் சொல்றாரு 6:40க்கு ஒரு செருப்பு பறந்தது, 7:15 உள்ள நுழையுமா, 6:40க்கு செருப்பு பறந்து, 7 மணிக்கு ஒரு செருப்பு பறந்து, 7 அவர் உள்ள நுழைஞ்சதுல இருந்து 6வது நிமிஷத்துல 19வது செகண்ட்னு சொல்றாரு. 19வது செகண்ட்ல ஒரு செருப்பு பறந்துச்சு அப்படின்றாரு. அப்ப 3 செருப்பு பறந்துருக்கு. அப்ப சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல போய் செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் பதவியில இருக்கலாமா வேணாம்னு தமிழக அரசு உடனடியாக முடிவு செய்யணும். இல்லைன்னா அவங்களை சஸ்பென்ஷன்ல போடலன்னா வேற மாதிரி ஆகும். செந்தில் பாலாஜியை வந்து கட்சியை விட்டு தூக்கணும். அவங்க தூக்கலன்னா உங்களுக்கு தான் அவன் பேர் வரும். இந்த சிபிஐ விசாரணை பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும்னு நம்பலாமா? கண்டிப்பா. உறுதியா ஒரு முக்கிய புள்ளி திமுகவுல இருந்து அரெஸ்ட் ஆவார். அது